அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும். குருஷேத்திர போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் 9 நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் 9 நாட்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் துரியோதனன். அது மட்டுமல்ல, அவன் பிதாமகர் பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையும் இழந்துவிட்டான். தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போராடவில்லை என்று நினைத்தான். அவன் தன் எண்ணத்தை மிக கோபத்துடன் பீஷ்மரிடமும் தெரிவித்தான். துரியோதனனின் கடுமையை கண்ட பீஷ்மரும் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்தார். ஆனால் துரியோதனனோ, பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள் தாத்தா, அவர்களை போரில் கொல்வேன் என்று சொல்லுங்கள் என்றான். செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். அதே தருணத்தில் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணர் லேசாக சிரித்தார். கண்ணனின் சிரிப்பிற்கான காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியவே இல்லை. சற்று நேரத்தில் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. அர்ஜுனன் உட்பட அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டுவிட்டது. பீஷ்மர் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் ஆயிற்றே. நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசி கூறியவர் அவர். அவரே இப்பொழுது நம்மை ஒழிப்பதாக சபதம் செய்திருப்பதால் நிலைமை நமக்கு பாதகமாகத்தானே இருக்கும் என்று நடுங்கினார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களின் இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட திரௌபதி மிகவும் கவலை கொண்டாள். இனி தன்னுடைய சபதம் என்னாவது, போரின் திசையே மாறிவிடும் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது கிருஷ்ணர் அங்கே வந்து சேர்ந்தார். திரௌபதியை பார்த்து, சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா என்று மிக மெல்லிய குரலில் கூறி அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைத்து சென்றார் கிருஷ்ணர். யுத்த பூமியில் கிருஷ்ணர் நடந்து கொண்டிருந்தார். ரணகலமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவலக்குரலின் ஒளி அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்தது. கிருஷ்ணர் உடனிருக்கிறார் என்ற தைரியத்தில் திரௌபதிக்கு சிறிதும் அச்சம் ஏற்படவே இல்லை. எதையும் பொருட்படுத்தாமல் அண்ணன் கிருஷ்ணனின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். யுத்தகலத்தை விட்டு சற்று விலகியதும் திரௌபதி அணிந்திருந்த விலையுயர்ந்த காலணிகள் எழுப்பிய ஓசை கேட்டது. ஒரு இடத்தில் நின்ற கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, சகோதரி, உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன, அவற்றை கழட்டி போடு என்று கூறினார் கிருஷ்ணர். திரௌபதியும் காலணிகளை கழற்றி வீசினாள். தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டி, திரௌபதி, எவரும் அறியாமல் அந்த கூடாரத்திற்கு செல், உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதரின் காலில் விழு, மற்றபடி ஏன் எதற்கெல்லாம் கேட்காதே என்றார் கிருஷ்ணர். திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்திற்குள் சத்தம் செய்யாமல் நுழைந்தால். அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய காலில் விழுந்தாள் திரௌபதி. யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர், தீர்க்க சுமங்கலியாக இரு பெண்ணே என்று வாழ்த்தினார். பின்னர் அவளை எழுந்தரிக்க சொன்னதும் அவள் யார் என்று பார்த்தார். திரௌபதியை பார்த்ததுமே பீஷ்மர் திடுக்கிட்டார். இவளையா வாழ்த்தினோம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். நாளைய போரில் யாரை ஒழித்து கட்டப் போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்தாரோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்தி விட்டோமே என்று தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மர். திரௌபதியை பார்த்து பீஷ்மர், பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்தகலத்தில் நீ தனியாகவா வந்தாய்? உன்னை யார் எங்கே அழைத்து வந்தார் என்று கேட்டார். அப்பொழுது கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைவது போல தெரிந்தது. அங்கே கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார். பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது. வா கிருஷ்ணா, இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று பீஷ்மர் கூறினார். இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு போல இருக்கிறதே என்று கேட்டார். இதுவா திரௌபதியின் பாதணிகள், இவை அதிக ஓசை எழுப்பவே கழற்றச் சொன்னேன், அதைத்தான் இந்த துணியில் முடித்து வைத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். உடனே திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள். கிருஷ்ணா, இது என்ன சோதனை? என் காலணிகளை நீ சுமப்பதா? என்னை மகா பாவியாக்க வேண்டுமென்பதுதான் உன் எண்ணமா என்று அவள் கண்ணில் கண்ணீர்கள் உதிர்ந்தன. தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குவது தவறல்ல. பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயா என்றார் கிருஷ்ணர்.
பீஷ்மர் குறுக்கிட்டு, மாயவனே, அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை. அதனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்தாயோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசி மொழியாக சொல்லிவிட்டேன். நீ பொல்லாதவன். உன்னை அபயம் என்றெண்ணிருப்போரை காக்க அவர்களின் பாதணிகளை கூட நீ தாங்கிக் கொண்டிருப்பாய். பாண்டவர்களுக்கு உன்னுடைய அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மரால் அவர்களை என்ன செய்துவிட முடியும்? கிருஷ்ணா, நீ யார் என்பதை நன்றாக அறிந்தவன் நான். ஏதோ உணர்ச்சி வசத்தில் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து விட்டேன். அந்த தவறை சுட்டிக்காட்ட பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியின் பாதணிகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று அவர் கண்ணில் கண்ணீர் கொப்பளித்தன. இங்கு அனைத்தும் இறைவனின் செயலால் தான் நடக்கிறது. இதை நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்றது இங்கே எதுவுமே கிடையாது. கடவுள் நமக்கு என்ன பணித்தாரோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கதை சொல்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் காலவ முனிவர் ஒரு நதிக்கரையில் நின்று கொண்டு காலை சந்தியாவந்தனமும் நித்திய பூஜையும் செய்து கொண்டிருந்தார். அர்க்கியம் கொடுக்க கையில் நீரை எடுத்தபொழுது ஆகாயத்திலிருந்து யாரோ உமிழ்ந்த தாம்பூலம் முனிவர் கையில் இருந்த அர்க்கிய நீரில் விழுந்தது. அவர் திடுக்கிட்டு மேலே பார்த்தார். அப்பொழுது கந்தர்வன் ஒருவன் விண்ணிலே உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான். அவன் பெயர் சித்திரசேனன். அவன் சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலம் முனிவர் கரத்தில் இருந்த புனித நீரில் விழுந்தது. நடந்த செயல் அவன் அறியாமல் செய்த பிழையாக இருக்கும் என ஒரு கணம் பொறுமையுடன் நின்றார் முனிவர். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்திரசேனனோ தான் உமிழ்ந்த தாம்பூலம் முனிவரின் கரத்தில் விழுந்து கலக்கப்படுத்தி விட்டது என்பதை அதே கண நேரத்தில் தெரிந்து கொண்டான். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் தெரியாமல் நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்காமல் வேகமாக சென்று விட்டான். கோபமடைந்த காலவ முனிவர் நேராக கிருஷ்ணனிடம் சென்று தனக்கு கந்தர்வன் இழைத்த தீங்கையும் அதனால் ஏற்பட்ட அபச்சாரத்தையும் எடுத்து கூறினார். சித்திரசேனனின் சிரசை தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர். சித்திரசேனனை போரில் சந்திப்பதாக அவனுக்கு செய்தி அனுப்பியதோடு போருக்கும் ஆயத்தமானார். தன்னுடைய இருப்பிடம் வந்த சித்திரசேனனுக்கு கிருஷ்ணன் தன் மீது போர் தொடுத்தது தெரிய வந்தது. அதை அறிந்த சித்திரசேனன் கிருஷ்ணனுடன் நேரடியாக போரிட துணியவில்லை. செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு முனிவரின் காலிலும் கிருஷ்ணனின் காலடியிலும் சரணாகதி என்று விழுந்துவிட்டால் அவர்கள் நிச்சயம் மன்னித்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் ஆணவம் பிடித்த சித்திரசேனன் அதை செய்யாமல் அவனது மனதில் சூழ்ச்சி ஒன்று பிறந்தது. அர்ஜுனனை தன் எண்ணம் நிறைவேற ஒரு கருவியாக பயன்படுத்த நினைத்தான் சித்திரசேனன். இதையடுத்து அர்ஜுனனை கண்டு அவன் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தான். அர்ஜுனா, உயிர் பிச்சை அழியுங்கள் என்று கூறி சரணடைந்தான். எழுந்திருங்கள், சரணாகதி என்று என் காலில் விழுந்து விட்டீர்கள். தங்கள் குறை எதுவானாலும் தீர்த்து வைக்கிறேன். அதுதான் சத்திரிய தர்மம் என்று உறுதிமொழி கூறினான் அர்ஜுனன். சத்தியமாக என்னை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டான் சித்திரசேனன். நான் வணங்கும் கிருஷ்ணன் மீது ஆணையாக கூறுகிறேன். தங்களுக்கு எந்த ஆபத்தாக இருப்பினும் என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுகிறேன் என்றான் அர்ஜுனன். என் பெயர் சித்திரசேனன். நான் கந்தர்வராஜன். அறியாமல் நான் செய்த பிழை ஒன்றிற்காக என் மீது போர் தொடுத்து என்னை அழிக்க வருகிறார் ஒருவர். தாங்கள் என் பக்கம் நின்று அவரோடு போரிட்டு அவரை வென்று எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கெஞ்சினான். உன் உயிரை போக்க வந்தவர் யார் என்று சொல் என அர்ஜுனன் கேட்டான். தங்களுடைய ஆத்ம நண்பன் துவாரகா அதிபதி கிருஷ்ணன் என்றான் சித்திரசேனன். அர்ஜுனன் திகைத்து விட்டான், ஸ்தம்பித்து விட்டான். அவன் வாயில் பேச்சே வரவில்லை. இதனை கண்ட சித்திரசேனன், அர்ஜுனா, அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா? உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியுமாக இருக்கும் கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க வேண்டுமே என்று தயக்கமா? அல்லது கண்ணனை ஜெயிக்கும் அளவிற்கு வீரம் தங்களுக்கு இல்லையே என்ற பயமா? தங்களால் முடியவில்லை என்றால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு அற்ப ஆயுள் என்று நான் சமாதானப்பட்டு கொள்கிறேன் என்றான் சித்திரசேனன். அர்ஜுனன் உடனே, நான் சத்தியம் தவற மாட்டேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரை துறக்கவும் தயங்க மாட்டேன். இந்த யுத்தத்தில் நான் மடிந்தாலும் நீ உயிர் பிழைப்பது நிச்சயம். சத்தியம் தவறிய குற்றத்தை செய்வதை விட நண்பன் மீதே போர் தொடுத்து உன்னை காப்பாற்ற நான் தயார். இதோ புறப்படுகிறேன் என்று சூரழைத்து போர்க்களம் சென்றான் அர்ஜுனன். போர்க்களம் பூண்டு யுத்த பூமியில் கிருஷ்ணனை சந்திக்க புறப்பட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணன் கவசம் அணிந்து வாழ்வில் ஏந்தி நின்ற போர்க்கோளம் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனான் அர்ஜுனன். கடமையை செய்யும் போது சத்தியத்தை காக்கும் போதும் பயத்தால் கலங்கக்கூடாது என்று கிருஷ்ணனிடம் ஏற்கனவே
கேட்டு தெரிந்து கொண்டதை அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு போருக்கு தயாரானான். கிருஷ்ணர் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது. துரோணரிடம் தான் கற்ற வில்வித்தை எல்லாம் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன். விண்ணிலே அஸ்திரங்கள் மழையாய் பொழிந்து கொண்டிருந்தன. அவை மோதுகின்ற சப்தங்கள் இடி முழக்கம் செய்தன. பிரளய காலம் போலவும் ஊழித்த தீ பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது. யுதிஷ்டிரனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதிக்கொள்வதை அறிந்து கலங்கி யுத்த களத்தை வந்தடைந்தனர். இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடித்து களத்திலே கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். நாரதரும் தேவர்களும் அங்கே வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர். அவன் ஆணவம் அழிந்தது, அறிவு தெரிந்தது. கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதி என விழுந்தான் சித்திரசேனன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி அவனை காலவ முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்க செய்தார் கிருஷ்ணர். சித்திரசேனனும் முனிவர் கால்களில் விழுந்து சரணடைந்தான். அவனை மன்னித்தார் முனிவர். தன்னுடைய ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே போரில் எதிர்க்கும் நிலை ஏற்பட்டதற்காக வருந்தி நின்றான் அர்ஜுனன். அவனும் கிருஷ்ணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பாண்டவ சகோதரர்களும் இந்த சம்பவத்திற்காக மனம் வருந்தி கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர். அதற்கு கிருஷ்ணன், இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை. இது ஏன் நிகழ்ந்தது என்று நீங்கள் கலங்கியிருக்கிறீர்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்ம யுத்தம் நடக்கப் போகிறது. அதற்கெல்லாம் போதிய பலமும் வீரமும் திறமையும் துணிவும் சாதுரியமும் அர்ஜுனனுக்கு இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க நினைத்தேன். அதற்காகவே இந்த நாடகத்தை நடத்தி இந்த யுத்தத்தை ஒரு பயிற்சி களமாக அமைத்தேன் என புன்முறுவலோடு கூறினார் கிருஷ்ணர். இங்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் இறைவன்தான் காரணம். இங்கு அவனின்றி எதுவும் நடப்பதே இல்லை. நான் அறிந்தது, நான் பார்த்தது, நான் படித்தது, எனக்கு தெரிந்தது, இதான் நான் சொல்லும் மகாபாரதம். அஸ்வமேத யாகத்திற்கு சமமான பலன் என்னன்னு நான் சொல்கிறேன். பிறப்பால் யாவரும் சமமே. தர்மமுடைய செயல்களை செய்வதாலும் நற்குணங்களை வளர்த்து கொள்வதாலும் தான் ஒருவன் மேன்மை அடைகிறான். பூஜை இல்லாத கோவிலுக்கு நித்திய பூஜையை உண்டாக்குபவன், ஏழ்மையில் உள்ளவனுக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் தானம் செய்கின்றவன், தலையின்றி இருக்கும் சடலத்தை எடுத்து அதற்குரிய சிரார்த்தம் செய்பவன் அல்லது அதற்குரிய உபகாரம் செய்பவன், இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று செய்பவனுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று நீதி சாஸ்திரங்கள் கூறுகின்றது. மகாபாரதத்தில் உள்ள சில கதைகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். கர்ணன் தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி துரோணாச்சாரியாரை கேட்டுக்கொண்டார். துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியரிடம் ஒரு நாள் அதிகாலையில் சென்றார் கர்ணன். கர்ணனின் திறமையை சோதிக்க வானில் பறக்கும் ஒரு பறவையை குறிப்பார்த்து வீழ்த்தச் சொன்னார் கிருபாச்சாரியார். கர்ணன் அம்பை நாணில் பூட்டினான். ஒரு கணம் வானில் பறவையை குறிப்பார்த்தான். அம்பை விடாமல் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். அதற்கான காரணத்தை கர்ணனிடம் கேட்டார் கிருபாச்சாரியார். அதற்கு கர்ணன், குருவே, இது அதிகாலை நேரம். இந்த நேரம் ஒரு பறவை வானில் பறக்கிறது என்றால் அது தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொண்டு செல்கிறது என அர்த்தம். இப்பொழுது எனது திறமையை காண்பிக்க அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன். ஆனால் அதன் குஞ்சுகள் அனாதையாகிவிடும். எனவே நான் அதை கொல்ல மாட்டேன் என்றான். இதனை கேட்டதும் கிருபாச்சாரியார் மகிழ்ந்தார். அதற்கு பின், கர்ணா, நீ கற்றது வில்வித்தை அல்ல, வேதம் என்றார். பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் உயர்ந்தவர்கள் தன் பலத்தை பலம் குறைந்தவர்களிடம் காட்டுவது வீரமும் அல்ல, அது சத்திரிய தர்மமும் அல்ல. அடுத்து, சிந்து ராஜ்யத்தின் அரசன் விருத்தாக்ஷ்திரன், அவனுடைய மகன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் திறம் வாய்க்க பெற்றவனாக வடிவெடுத்த பொழுது ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் விருத்தகாஷ்திரன். தன்னுடைய தவத்தின் ஜெயத்ரதன் பற்றிய உண்மை ஒன்றை ஞான திருஷ்டியில் கண்டுகொண்டார் அவர். உலக பிரசித்தி பெற்ற போர் வீரன் ஒருவன் ஜெயத்ரதன் தலையை கொய்து கொள்வான் என்பது அவர் பெற்ற ஞான காட்சி. அதை அறிந்த பிறகு விருத்தகாஷ்திரன் இறைவனிடம் தவம் புரிந்து தன் மகன் ஜெயத்ரதன் தலையை எவன் தரையில் விழச் செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று வரம் பெற்றான். ஜெயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்பொழுது திரௌபதிக்கு துணையாக சில பெண்கள் இருந்தபடியால் பாண்டவர்கள் 5 வேட்டையாட வனத்திற்குள் சென்றிருந்தனர்.
அப்போது ஜெயத்ரதன் காமியக வனத்தை தாண்டி தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது திரௌபதியை பார்த்ததும் அவன் சிறிதும் நாணமின்றி அவளிடம் தனது காதலை தெரிவித்தான். திரௌபதி தான் பாண்டவர்களின் மனைவி என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அவனுடைய செயல் முற்றிலும் சரியானது அல்ல என்றும் திரௌபதி அவனுக்கு தெரிவித்தாள். ஆனால் அவள் கொடுத்த விளக்கத்திற்கு ஜெயத்ரதன் செவி சாய்க்கவே இல்லை. நாடோடிகளாகிய பாண்டவர்கள் அவளை மனைவியாக வைத்திருக்க தகுதியற்றவர்கள் என்றும், நாடாளும் வேந்தன் என்ற முறையில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் தனக்கு மனைவியாகி கொள்ள தனக்கு உரிமை உண்டு என்றும் பேசினான் ஜெயத்ரதன். அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கை சண்டை நிகழ்ந்தது. திரௌபதி ஜெயத்ரதனை கீழே தள்ளினாள். ஆனாலும் அவனுடைய வலிமையால் திரௌபதியுடைய கைகளையும் கால்களையும் கட்டி தன் ரதத்தில் பலவந்தமாக தூக்கிச் சென்றான் ஜெயத்ரதன். திரௌபதிக்கு துணை இருந்த பெண்களால் ஒன்றும் செய்யவே இயலவில்லை. ஏதோ அசம்பாவிதம் நிகழப்போவதாக பாண்டவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து திரும்பினர். திரௌபதியை காணவில்லை. நடந்தவற்றை விளக்கமாக அங்கிருந்த பெண்கள் எடுத்து கூறினார்கள். அக்கணமே சகோதரர்கள் ரதம் போன வழியே விரைந்து ஓடினர். ஜெயத்ரதனை பிடித்து நிறுத்தினர். அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது. சிறிது நேரத்திலேயே ஜெயத்ரதனை அவர்கள் கண்டுபிடித்து விட்டனர். ஜெயத்ரதன் தோற்கடிக்கப்பட்டான். பீமன் அவனை கீழே போட்டு மிதித்தான். ஜெயத்ரதனுக்கு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்து அவன் விழுந்து விட்டான். அவன் மயங்கி கிடந்த பொழுது 5 சிறு குடுமி வைத்து அவனுடைய தலைமுடிகள் வெட்டப்பட்டது. அதன் விளைவாக அவனுடைய தோற்றம் பரிதாபத்திற்கும் உரியதாயிற்று. சிறிது நேரத்தில் பிறகு அவன் மயக்கம் தெளிந்தான். மயக்கம் தெளிந்து கண் விழித்த பொழுது அவன் ஒரு கால்நடை போன்று கயிற்றால் கட்டப்பட்டு இருப்பதை அறிந்தான். பாண்டவ சகோதரர்கள் ஜெயத்ரதனை கைது செய்து யுதிஷ்டிரனுடைய முன்னிலைக்கு அழைத்து சென்று என்ன தண்டனை அளிக்கலாம் என்று தர்மரை கேட்டுக்கொண்டனர். தர்மருடைய அனுமதியை நாடி நின்றனர். பீமன் ஜெயத்ரதனை கொல்வதற்கு தர்மர் அனுமதி கொடுக்குமாறு கேட்டான். அதற்கு தர்மரோ, குற்றங்கள் பல ஜெயத்ரதன் செய்திருக்கிறான். எனினும் இவன் நமது மைத்துனன். காந்தாரியின் கடைசி குழந்தையாகிய துஸ்ஸலாவுக்கு இவன் கணவன். அந்த முறைக்காக இவனை மன்னித்து இவன் உயிரை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி அவனை விடுதலை செய்தார். ஜெயத்ரதன் அவமானத்தால் தலையை தொங்க போட்டுக்கொண்டு தன் போக்கில் போனான். அவன் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போகாமல் கங்கை கரையோரம் சென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். நாட்கள் பல கழிந்து போயின. சிவபெருமானும் அவன் தவத்திற்கு இணங்கி காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஜெயத்ரதன் வருங்காலத்தில் யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்வதற்கு ஏற்ற வல்லமையை தனக்கு தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டான். அதற்கு சிவபெருமான், பாண்டவர்களை கிருஷ்ணன் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது. நீ செய்த தவத்தின் பலனாக ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர்த்து போர்க்களத்தில் ஜெயத்ரதன் யாரை வேண்டுமானாலும் எளிமையாய் தோற்கடிக்க ஆற்றலை பெறுவாய். சிறிது நேரத்தில் அவர்களை சமாளிக்கும் திறமை உனக்கு வந்தடையும். அந்த நாளையும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். சிறிதளவேனும் சிவபெருமான் தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தது குறித்து ஜெயத்ரதன் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தான். அடைந்தவன் கங்கை கரையிலிருந்து தனது நாட்டிற்கு புறப்பட்டு சென்றான். மகாபாரத யுத்தமும் ஆரம்பித்தது. யுத்தத்தில் பிரம்மவியூக அமைப்பை துரோணர் அமைத்திருந்தார். இதனை கண்ட யுதிஷ்டிரர் கலக்கமுற்றார். ஆபத்து மிக வாய்ந்த பிரம்மவியூகம் பாண்டவர்களின் படைகளை விரைவில் அழித்துவிடும். அந்த சமயத்தில் அபிமன்யு தன் திறமையை கையாண்டு பத்மவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தான். பாண்டவர்களின் துர்பாகியவசத்தால் அபிமன்யுவை பின்பற்றி ஏனைய போர் வீரர்கள் உள்ளே நுழைய இயலவே இல்லை. அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் பத்மவியூகம் மூடிக்கொண்டது. ஏனைய போர் வீரர்கள் இந்த வியூகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ஜெயத்ரதன் தன் வரத்தின் சக்தியை கொண்டு வியூகத்தின் நுழைவை மறைத்து விட்டான். அன்று முழுவதும் வீரியம் நிறைந்த போராட்டமாகவே கழிந்தது. ஆயினும் ஜெயத்ரதனை வெல்ல பாண்டவ போர் வீரர்களுக்கு இயலவே இல்லை. சிவன் கொடுத்த வரத்தை இப்பொழுது ஜெயத்ரதன் பயன்படுத்தி பீமன், நகுலன், சகாதேவன், யுதிஷ்டிரர் அபிமன்யுவிற்கு உதவி செய்யாதவாறு தடுத்து விட்டான். இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கர்ணன், ஜெயத்ரதன் ஆகியோர் செலுத்திய அம்புகள் துளைத்துவிட்டது. அபிமன்யு தரையில் விழுந்து வீரமரணம் எய்தினான். தென் திசையிலிருந்து திரும்பிய அர்ஜுனன் காதில் இச்செய்தி விழ அவன் மயங்கி விழுந்தான். கிருஷ்ணனின் ஸ்பரிசம் பட்டு எழுந்தான் அர்ஜுனன். மகனின் உடலை கட்டி தழுவி கொண்டான்.
அழுது புலம்பினான். மகனின் மரணத்திற்கு மூலகாரணம் ஜெயத்ரதன் என்று அறிந்து கொண்டான் அர்ஜுனன். அதை அறிந்த பிறகு ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொள்வேன். தவறினால் அஸ்தமனம் ஆனதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன். இது என்னுடைய கிருஷ்ணர் மீது ஆணை என்று சபதம் செய்தான் அர்ஜுனன். அர்ஜுனனின் சபதம் ஒற்றர்களின் வழியாக ஜெயத்ரதனின் செவிகளுக்கு எட்டியது. சபதத்தை கேட்ட ஜெயத்ரதன் போர்க்களத்தை விட்டு தன் நாட்டிற்கு ஓடிவிடலாமா என யோசித்தான். அது வீரனுக்கு அழகில்லை என்று மற்றவர்கள் தடுத்தனர். கௌரவர்கள் ஒன்று கூடி ஜெயத்ரதனை காப்பாற்ற திட்டம் தீட்டினார்கள். சூரிய அஸ்தமனம் முடியும் வரை ஒரு மலை குகைக்குள் ஜெயத்ரதனை மறைத்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்போது ஜெயத்ரதன் துரோணரை பார்த்து, நீங்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் வில் பயிற்சி அளித்தீர்கள். ஆனால் அர்ஜுனன் போல் மற்றவர்கள் சிறக்கவில்லையே ஏன் என்று கேட்டான். அதற்கு துரோணர், அர்ஜுனன் தவ வலிமை உடையவன், ஆகவே மேம்பட்டு விளங்குகின்றான். அவனுடைய தவ வலிமை என்னிடம் மட்டுமல்ல, கௌரவ படையில் யாரிடமும் இல்லை. அவனை எதிர்க்கும் சக்தி படைத்தவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவர் இப்பொழுது அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மர், மற்றொருவர் விதுரர். விதுரர் இப்பொழுது போர் புரியவே இல்லை. துரியோதனனின் அறிவற்ற செயலால் போரில் பங்கேற்கவே இல்லை விதுரர். இது மட்டுமல்ல, கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேருக்கு சாரதியாக இருக்கின்றார். எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் அர்ஜுனனை வெல்ல யாராலும் முடியாது. மறுநாள் யுத்தம் ஆரம்பித்தது. அர்ஜுனன் போர்க்களம் எங்கும் ஜெயத்ரதனை தேடினான். ஜெயத்ரதன் கிடைக்கவே இல்லை. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. எவருமே அறியாத மலைகுகை ஒன்றில் ஜெயத்ரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டான் துரியோதனன். அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான். துரியோதனன் தன் திட்டம் வென்றதாக கூறி ஆனந்தம் அடைந்தான். சூரியன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார். கௌரவ படைகள் வெற்றி அடைந்து விட்டதாக ஆர்ப்பரித்தனர். திரும்பிய திசையெங்கும் கௌரவப்படையின் வெற்றி முழக்கம். பாண்டவர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியின் மூலம் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தார். சூரியன் மறைந்து விட்டார். அர்ஜுனன் முயற்சி தோற்றது. பாண்டவர்கள் பதறினர். மனம் உடைந்தான் அர்ஜுனன். அபிமன்யுவை நினைத்து கண்ணீர் சிந்தினான். கிருஷ்ணர் மேல் தான் செய்த சபதத்தை நிறைவேற்ற ஆயத்தமும் ஆனான். மௌனம் சாதித்தார் கிருஷ்ணர். அக்னி வளர்க்கப்பட்டது. எடுத்த சபதத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானான். அர்ஜுனன் அக்னி பிரவேசத்தில் இறங்கி அழியப் போவதை காண ஜெயத்ரதனும் ஆவலோடு மலைமுகடின் மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்து கௌரவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டான். பாண்டவர்கள் தன்னை அவமானப்படுத்தியதற்காக பழி தீர்த்து விட்டதாக எண்ணி பூரிப்படைந்தான் ஜெயத்ரதன். பாண்டவர்கள் வேதனையுடன் காணப்பட்டனர். ஆனால் எல்லாம் அறிந்த கிருஷ்ணரோ தன் லீலையை நிகழ்த்த காத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினான் அர்ஜுனன். அப்பொழுது கிருஷ்ணர், அர்ஜுனா, காண்டீபத்தை உன் கையில் ஏந்தி தலைகளை கொய்து நினைத்த இடத்திற்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை நானேற்றிய வண்ணம் அக்னியை வலம் வா என்றார். அர்ஜுனனும் கிருஷ்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தார். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கிருஷ்ணர் தன் நிலையை ஆரம்பித்தார். சுதர்சன சக்கரம் சூரியனை விட்டு நகர்ந்தது. இருள் என்னும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் சிவப்புலி வீசியது. கண்ணன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அர்ஜுனன் கண்களில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் தென்பட்டான். அர்ஜுனா, அதோ ஜெயத்ரதன். நானேற்றிய அஸ்திரத்தை விடுத்து அவன் தலையை கொய்து வனத்திலே தவன் செய்து கொண்டிருந்த அவனுடைய தந்தையின் மடியில் விழச்சை என்று ஆணையிட்டார் கிருஷ்ணர். கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்டீபத்திலிருந்து கணை புறப்பட்டது. அது ஜெயத்ரதன் தலையை கொய்து விண்ணிலே தூக்கிச் சென்று வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த விருத்தாக்ஷ்திரன் மடியில் போட்டது. தன் தவத்தை யாரோ கலைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருத்தாக்ஷ்திரன். உடனே அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்தது. விருத்தாக்ஷ்திரன் பெற்ற வரத்தை பற்றிய ரகசியத்தை கிருஷ்ணர் ஒருவரே அறிந்திருந்தார். அர்ஜுனனை காப்பாற்றும் பொறுப்பை கிருஷ்ணர் ஏற்றிருக்கிறார். ஆகையால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். பாண்டவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. கிருஷ்ணரை அர்ஜுனன் நெஞ்சார தழுவிக்கொண்டான். சபதத்தை முடித்தான் அர்ஜுனன். மகாபாரத யுத்தத்தில் 14ஆம் நாள் இறுதியில் ஜெயத்ரதன் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோடு அர்ஜுனன் கையால் இறந்தான். விருத்தாக்ஷ்திரன் தன் மகனுக்காக தான் பெற்ற வரமே அவனை அழித்துவிட்டது. அவனின்றி ஓர் அணுவும் அசைவதில்லை. உலகில்
இறைவனின்றி இங்கு எதுவுமே நடப்பதில்லை என்பதை நாம் மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, காட்டில் இருந்த பாண்டு மன்னன் தன் உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் அனைவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பிய்த்து தின்றுவிடும்படியும், அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்து விட்டார். பாண்டவர்களுக்கு அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்பொழுது அங்கே கிருஷ்ணர் வந்தார். விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டினார். சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி பிசக்கி விட்டது என்றால் உங்களுக்கு என்ன ஆனது? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்து சென்றார். மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு சென்றார். அவர்கள் விறகு எடுக்க சென்றதும் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றுவிட்டான். உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்துவிட்டது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்ந்தார்கள். கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி கொண்டு வந்தார். ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வந்தது. அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை. சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிந்தது. கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல அப்பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தார். அவர் அருகில் சென்ற சகாதேவன் கிருஷ்ணரிடம், எல்லோரும் விறகு சுமந்து வந்தார்கள். சகோதரர்கள் 4 களைப்பாவது நியாயம். உங்களுடைய விறகு கட்டு காற்றில் தானே மிதந்து வந்தது. நீங்கள் ஏன் களைத்தது போல நடிக்கின்றீர்கள் என்று கேட்டான். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவர் விவரம் கேட்டார். சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதாக ஒத்துக்கொண்டான். எதிர்காலம் தேவரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறினார். சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்பொழுதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியம் வாங்கினார் கிருஷ்ணர். தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுத்தான். அந்த அளவிற்கு அவன் ஜோதிட கலையில் உண்மையாக இருந்தான். போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன்னுடைய உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வந்தது. இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் சற்று நம்பிக்கை இழந்தான். 18ஆம் நாள் நிகழ்ச்சியில் குருஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்டார். ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என்னுடைய உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை. அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர், அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டார். இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் பட்டியலில் மட்டுமே இருக்கும் என்பதை உணர்ந்தான். அடங்கியது அவனுடைய கர்வம். அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. இங்கே அனைத்து நிகழ்ச்சிகளும் கடவுளோட ஆணைப்படி தான் நடக்குது. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும். இது என்னால் நடந்துச்சு, இதை நான் செஞ்சேன், இது அவங்களால நடந்துச்சு, இது அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம போட்டி போடுறதுனால இங்கே ஒரு பலனும் கிடையாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும். வேற யார் என்ன நினச்சாலும் அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா மட்டும்தான் நமக்கே இங்கே நல்லது நடக்கும். தான தர்மம் செய்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்க செல்வம் ஒருபொழுதும் குறையவே குறையாது. அது பல மடங்காகி நம்மக்கிட்டேயே வந்து சேரும். நம்ம அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்கிறதுனால இந்த தலைமுறையை மட்டும் இல்லைங்க, இந்த ஜென்மத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம எடுக்கும் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் செய்த தர்மம் தக்க சமயத்தில் நம்மளோட உயிரையும் காக்கும். இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, நம்ம எடுக்கும் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் நம்ம செய்த தான தர்மம், நம்ம செய்த நல்லது கெட்டது அனைத்தும் நம்மளை தொடர்ந்து தான் வரும். நம்ம நல்லது செஞ்சோன்னா நம்ம செய்த நல்லது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தொடர்ந்து கொண்டே தான் வரும். அதே போல் தீமையும்
நம்ம எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அதுவும் தொடர்ந்து கொண்டே தான் வரும். அதனால் செய்யும்போதே நல்லதை செஞ்சிட்டோன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, அவதூறாக நினைக்கக்கூடாது. மனசால் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் நினைக்கவே கூடாது. நினைக்கிறதால கூட நமக்கு கெட்டது வந்து சேரும். அதே போல் நம்ம கையில் நிறைய இருந்தால் நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் தர்மம் செஞ்சுருக்கலாமே, நம்ம நிறைய கொடுத்துருக்கலாமேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம தானம் தர்மம் செய்யணுங்க. நமக்கு சின்னதாக தெரியிற விஷயம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் நம்ம தானம் தர்மம் செய்கிறத குறைக்கவே கூடாது. அதே போல் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அந்த கஷ்டத்துலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும். இதனால தான் நமக்கு இந்த கஷ்டம் இருந்ததா, இவரோ இதுவோ ஏதோ ஒரு விஷயம் இல்லை யாரோ ஒரு மனிதர் நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்றத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும். ஒரு மூணாவது மனுஷனாக நம்ம அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னா இதற்காகத்தானா, இந்த விஷயத்துக்காக தான் இப்படி நடந்துச்சான்றது ஒரு சின்ன விஷயமாக தான் நமக்கு தெரியும். அதிலிருந்து நம்ம வெளியில் வரவும் கற்றுக்கணும். நம்ம கடந்து போக ஆரம்பித்தாலே எந்த விஷயமும் நமக்கு பெருசாகவே தெரியாது. நம்ம எல்லா விஷயத்துலேருந்தும் கடந்து போக கற்றுக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய மலை போல விஷயம் கூட நமக்கு சிறு துரும்பாக தான் தெரியும். இதை சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் இதை நம்ம பழகிக்கிட்டோம்னா எதுவுமே நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கடந்து போக ஆரம்பித்தாலே நமக்கு எந்த நோயும் வந்து சேராது. நோய் இல்லாத உடம்பு தான் நமக்கு ரொம்ப பெரிய செல்வம். குருஷேத்திர போருக்கு முன்னாடி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உரையாடல் தான் கீதாச்சாரம். எது நடந்தாலும், சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி இல்லை கஷ்டமான விஷயம் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் அது சமமாக பாவிக்க தெரிஞ்சுக்கணும். அதே போல் அதிலிருந்து கடந்து போகவும் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நமக்கு எந்த நோயும் நம்மளை அண்டவே அண்டாது. நம்ம மற்றவங்களுக்கு உதவியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம உதவியாக இருக்கணும். பிறரோட கஷ்டத்தை போக்குற ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அது கடவுளே நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம செய்யணும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். எப்பையும் நம்ம மனசை ரொம்ப லேசாக வச்சுக்க கற்றுக்கணும். நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேனேன்னு நினைக்காம திரும்ப சொல்கிறேனேன்னு நினைங்க. எப்பயுமே எதுக்குள்ளேயும் ரொம்ப டீப்பாக போகவே போகாதீங்க. டீப்பாக போக போக பிரச்சனைகள் தான் அதிகமாகும். எதையும் ஒரு மேலோட்டமாக பார்க்க கற்றுக்கணும். மேலோட்டமாக பார்க்க கற்றுக்கிட்டாலே நமக்கு அந்த விஷயம் ரொம்ப சுலபமாகிடும். அதே போல் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய பழகுங்க. இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து எல்லா விஷயங்களிலும் துணை புரிவார். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.